தனியார் வசம் இருந்த டாஸ்மார்க்கை அம்மா பொறுப்பேற்றுடன் 2011 டாஸ்மார்க்கை கவர்மெண்ட்டாக கொண்டு வராங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா பெரும் முதலாளிகள் லாபம் அடைகிறாங்க. இன்னைக்கு அரசியல் களம் எப்படி இருக்கு? இது ஒரு திமுக போர்க்களத்துல தள்ள பாக்குது பிஜேபி. தமிழ்நாட்டுடைய கோயபல்ஸ் என்றால் அது பிஜேபியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். அவர் வாயை திறந்தாவே பொய்யும் புரட்டுமாகத்தான் புரட்டி கொண்டிருக்கிறார். இங்க நிரந்தரமான எதிர்கட்சினா அது அதிமுக தான். அதிமுக போராடலாம் செய்யலாம், இவங்க ஒண்ணுமே கிடையாது. மேனிஃபெஸ்டோல 505 அறிக்கை கொடுத்தாங்க. எத்தனை அறிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க, எத்தனை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க? 5% சார். எந்த பிரச்சனையும் முடிஞ்சு எவ்வளவு சிக்கலுக்கு நடுவுல அத்தனை பள்ளி மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுத்த ஒரே அரசு அதிமுக அரசு தான். பூரண மதுவிலக்கு கொண்டு வர சொன்னாங்க. பூரண மதுவிலக்கு கொண்டு வர நீங்க கொண்டு வர வேண்டியதானே. ஆட்சியில அதிமுக ஆட்சியில டாஸ்மாக் மூடிட்டாங்களா? ஒரு கண்டன பேரணி நடத்த முடியுமா? இத மக்களுக்கு தெரியும். நாங்க பர்மிஷன் கொடுக்குறோமா இல்லையா? திமுக ஆட்சி போராடக்கூடிய இயக்கங்களுக்கு ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா யார் பாக்குறது? இந்த ஆட்சி சட்டத்துக்கு படி அவங்க நடவடிக்கை எடுத்து அவங்களை தண்டிக்கிறாங்க. எல்லா வழக்குக்கும் நீதிமன்றம் சொன்னா எதுக்கு சார் காவல்துறை? மக்களுக்கு தேவையானது செய்யறது அவங்களுடைய பணி. ஈட்டலும் இயற்றலும் காத்தலும் வல்லது வகுத்தது அரசு. இதுதான் குரல். இந்த நெறிப்படிதான் அரசு அமைக்கப்படுது. அந்த மக்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களால இப்போ நீதிமன்றம் சொல்லலாம். புகாரை கொடுக்கிறாரு. அன்னைக்கு புகார் கொடுக்கிறது யாரு? திமுக அரசு. நிலைப்பாடுகள் நாங்க யாரையும் இல்ல. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படியே அமோகமா கூட்டணி பலம். நாங்க 4 லட்சம் கோடி வாங்கினா இன்னைக்கு 9 லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்காங்க இந்த 4 ஆண்டு காலத்துல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் டிஎன் டிஜிட்டல் 24 சேனலில். டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் தாய்மானவர், ஜனநாயக புலிகள் கட்சி திமுக ஆதரவாளர். இன்னொருவர் பாத்தீங்கன்னா திரு முருகன் அவர்கள். அவரும் வழக்கறிஞர் அதிமுக. அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. பாருங்கள் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. எஸ் சார். எதிரும் புதிருமா இன்னைக்கு வந்திருக்கீங்க. நம்ம நிறைய கேள்விகளை வச்சிருக்கோம். சமீபத்துல இந்த டாஸ்மாக் ஊழல் தான் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2016 இருந்தே பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த டாஸ்மாக்ல கையில் எடுத்தது 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னும் போது நீங்க திமுக தரப்புல இருந்து கேட்கிற முதல் கேள்வி, அதிமுக அதெல்லாம் அண்ணாமலை பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க அதிமுக தரப்புல இதுக்கு என்ன பதில் கேட்கணும்? இல்ல 2016 நீங்க சொல்ல வரீங்க. 2016 இந்த 10 ரூபா பாட்டில் இஷ்யூவே பெருசா ஆகல. நீங்க 2021 இல்ல 5 ரூபாய் கூட கிடையாது. அந்த மாதிரி புகாரே எதுவும் எழுதல. இல்ல அந்த மாதிரி நீங்க 2020 செந்தில் பாலாஜி சொல்ற மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபான்ற அந்த புகார் 2016 அந்த புகாரே வரல. நீங்க சொல்றதை நான் மறுக்கிறேன். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. தனியார் வசம் இருந்த டாஸ்மார்க்கை அம்மா பொறுப்பேற்றுடன் 2011 டாஸ்மார்க்கை கவர்மெண்ட்டாக கொண்டு வராங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா பெரும் முதலாளிகள் லாபம் அடைகிறாங்க. அந்த காரணத்தால தான் அரசாங்கத்துக்கு வருவாய் வரணும். அந்த வருவாயை வச்சு அந்த டாக்ஸை வச்சு மக்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு என்ன நல்ல விஷயத்துக்காக தான் அந்த அம்மா கொண்டு வராங்க. 2011 2021 வரைக்கும் அதில் மூலக்கூடிய வருவாயை வச்சு தான் எல்லாம் நம்ம மக்களுக்கு செய்யறாங்க. புரியுதுங்களா? 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு ஆஃப் பாட்டிலுக்கு 20 ரூபா, ஃபுல் பாட்டிலுக்கு 40 ரூபா என்றது வாங்குறது செந்தில் பாலாஜி என்னைக்கு இந்த மந்திரியை பதவியேற்றாரோ அதுல இருந்தா இந்த பிரச்சனை விசுரூபமா வெடிக்க ஆரம்பிச்சது. மொத்தம் 42 எஃப்ஐஆர். இதுல கிட்டத்தட்ட 25 எஃப்ஐஆருக்கு மேல அதிமுக ஆட்சியில லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டது. இதை வச்சுதான் இடி இசிஐஆரா போட்டு. அதாவது 2025 எஃப்ஐஆர் நீங்க சொல்றீங்க. எஃப்ஐஆர் எப்ப பதிவு செய்யப்பட்டது? எல்லாமே அதிமுக காலகட்டத்துல. இல்ல நீங்க எஃப்ஐஆர் பத்தி டாஸ்மாக் ஊழலை பத்தி நீங்க சொல்றீங்க. 25 எஃப்ஐஆர் சொல்றீங்க. 25 எஃப்ஐஆர் டாஸ்மாக் ரிலேட்டடாவே ஃபைல் ஆச்சு எல்லாமே. ஆமா சார், எல்லாமே அதிமுக பீரியட்ல.
ஆமா டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அப்ப வச்சிருக்காங்க. அதை வச்சு நீ லஞ்ச ஒழிப்புத்துறை மேல போல சொல்லினா அதன் அடிப்படையில தான் வந்து ஈஸியா இல்ல நீங்க சொல்றது வந்து எஃப்ஐஆர் பதிவாச்சு 25 கிடையாது. ஒரு சில எண்ணிக்கக்கூடிய 2-3 எஃப்ஐஆர் பதிவாச்சு. அது வந்து இந்த பார்ஸ் ரிலேட்டடா பார் சம்பந்தப்பட்டதா தவிர்த்து இந்த 10 ரூபாய் பாட்டிலுக்கு 20 ரூபாய் பாட்டிலுக்கு இந்த விஷயம் இல்ல. பார் ரிலேட்டடா சில பார்கள் டிரான்ஸ்போர்ட் அது வந்து நீங்க சொல்றது வந்து டிரான்ஸ்போர்ட். நீங்க கேஸ்றது டாஸ்மார்க் பத்தி கேட்கறதா டாஸ்மார்க் பத்தி நான் சொல்றேன். நீங்க போக்குவரத்து துறை போனா போக்குவரத்து துறைக்கு நம்ம போறோம். இந்த டாஸ்மார்க்ல டிரான்ஸ்போர்ட் பத்தி நீங்க சொல்றீங்க. அது வந்து நம்ம சொல்லலாம். அதுதான் சொல்ல 2-3 விஷயங்களை தவிர்த்து இந்த மாதிரி பெரிய அளவுல நீங்க சொல்ற மாதிரி இந்த பார் டெண்டர் போக்குவரத்து அந்த மாதிரி இது இருக்கலாம். ஆனா ஒரு கோட்டருக்கு சாதாரண குடிமகன் வாங்கி ஒரு கூலி தொழிலை வாங்கி குடிக்கிற 110 ரூபா சரக்கு இந்த வீரனா என்ன சொல்லுவாங்க அந்த சரக்கு 110 ரூபாய்க்கு வாங்கி அதுல 10 ரூபா கூடிய ஒரே விஷயம் செந்தில் பாலாஜி மட்டும்தான். செந்தில் பாலாஜியும் திமுக அரசாக தான் செய்யாம அண்ணா திமுக பீரியட்ல இந்த மாதிரி எந்த செயலும் நடைபெறவில்லை. சார் இது முதல்ல இந்த டாஸ்மாக் யார் கொண்டு வந்ததுன்னா அதிமுக ஆட்சியில 1983ல புரட்சி தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகர் அன்றைய முதலமைச்சராக இருந்தார். அவர் தான் அந்த டாஸ்மாகை கொண்டு வந்தார். இன்னைக்கு சொல்ற இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் என்பது நிறுவனம் கிடையாது, ஒரு குற்றச்சாட்டு. அது வந்து ஒரு அலிகேட் பண்றாங்க. அதுக்கு 1000 விஷயம் இருக்கலாம். இன்னைக்கு அரசியல் களம் எப்படி இருக்கு? இது ஒரு திமுக வந்து போர்க்களத்துல தள்ள பாக்குது பிஜேபி. சொல்லுங்க. அது வந்து நிறுவனமாகலன்னா அந்த இடி அதிகாரியை கைது பண்றதுக்கான அனைத்து அது பின்னாளில் சார், அது பின்னாளில் பாஜகவுடைய அஸ்திரமே முன்னுக்கு பிறனான் புலம்புவதுதான் அவருடைய வேலையே. எதற்கு எடுத்தாலும் போய் தமிழ்நாட்டுடைய கோயபல்ஸ் என்றால் அது பிஜேபியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். அவர் வாயை திறந்தாவே பொய்யும் புரட்டுமாகத்தான் புரட்டி கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரே நாள்ல அமலாக்கத்துறையும் ரைடு செய்கிறது, ஒரே நாள்ல பாஜக தலைவர் அன்றைக்கு அறிவிக்கிறார் போராட்டம் என்று. இது எப்படி சாத்தியம்? இவருக்கு எப்படி தெரியும்? இது முழுக்க அரசியல். அதுதான் சொல்றேன், உடனடியாக அன்னைக்கே அப்படியே எப்படி பண்ண முடியும்? அடுத்த நாள் கூட அன்னைக்கே. அதுதாங்க அவங்க எப்ப எது கிடைக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இங்க நிரந்தரமான எதிர்கட்சினா அது அதிமுக தான். அதிமுக போராடலாம் செய்யலாம், இவங்க ஒண்ணுமே கிடையாது. சும்மா இங்க ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறாங்க. திமுகவுக்கு அடுத்து நாங்க தான் தன் நிலையை தக்க வைத்துக் கொள்ள திரு அண்ணாமலை அவர்கள் இங்க வந்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். பிஜேபி நினைக்கிறதெல்லாம் இங்க கனவுல கூட நடக்காது. தமிழ்நாட்டுல அவருடைய செயல்பாடுகள் வந்து முழுக்க வந்து அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவர். அவர் எப்படி பணி செய்யணுன்றது அவருக்கு தெரியல. அவரை வந்து நான் தமிழ்நாட்டுடைய கோயபல்ஸா தான் நான் எடுத்துக்குவேன். அதனால அண்ணாமலை நாடகம் கனவு பலிக்காது. குற்றச்சாட்டுங்க யாரு வேணா யாரு மேல குற்றச்சாட்டு சொல்லலாங்க. அது நாங்க சந்திப்போம், எதுவா இருந்தாலும் நாங்க சந்திப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நேரத்திலயும் எதுவா இருந்தாலும் எதிர்கொள்ள தயாரா தான் இருக்கிறோம். அதுதான் முதல் குற்றவாளியாக தமிழக முதலமைச்சர் சேர்க்கப்படாது என்கிறார். இதுல வந்து சொல்றதெல்லாம் இதுல முதல்ல மதுபான ஊழல்ன்றது முதல்ல டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணது. இரண்டாவதாக டிஆர்எஸ் கட்சி ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாவோட சந்திரசேகர் மகள் கவிதா, ஆமா இப்பொழுது கடைசியாக சத்தீஸ்கர். நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நான்காவதாக தமிழ்நாட்டில் இந்த மதுபான கொள்ளை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். 1000 கோடி இல்ல, எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் கோடியாக 1 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கூட சொல்லுங்க. அமலாக்கத்தின் அறிக்கையில் இது வந்து 1000 ஆமா அது 1,75,000 கோடின்றது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் அந்த ராஜாவும் கனிவளம் செய்த இது அதை விட தாண்டும் என்று சொல்கிறார். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா பேசினா மொழி பிரச்சனை பேசினா உடனே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை விடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க மத்த மாநிலங்களுக்கோ இப்ப இங்க தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் அறிவிச்ச ஸ்கீமை பார்த்து மற்ற மாநிலங்களும் அதை ஃபாலோ பண்ணுது. கொண்டு வராங்க. 4000 கோடி வந்து மாசத்துக்கு வருதுன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து 48,000 கோடி. தேர்தல் அறிக்கையில 505 தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. மேனிபெஸ்டோல 505 அறிக்கை கொடுத்தாங்க. எத்தனை அறிக்கை அவங்க கொடுத்திருக்காங்க, எத்தனை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க? 5% சார். 5% சார். அனைத்து ஆட்சி காலத்துல என்னென்ன நிறைவேற்றுறாங்க உங்க மேனிபெஸ்டோல உங்க தேர்தல் அறிக்கையில 1000 ரூபாய் சொன்னீங்க. அனைத்து மகளிருக்கும் 1000ன்றீங்க. அப்புறம் என்ன ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க? தகுதி உள்ளவர்கள் 1000 சொல்றீங்க. அது பின்னால் கல்வி கடன் வழங்குறாங்க. அது வழங்குறாங்க இல்ல கல்வி கடன் ரத்துனீங்க. எத்தனை பேருக்கு கல்வி கடன் ரத்து பண்ணீங்க? நகை தள்ளுபடி நீங்க தகுதி உள்ளவருக்கு நகை தள்ளுபடி இருந்தீங்க. எத்தனை பேருக்கு நகை தள்ளுபடி பண்ணீங்க? யாருக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கிறதோ அவங்க கண்டிப்பா நாங்க செஞ்சிருக்கோம். இல்ல சார், இப்ப
அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது லேப்டாப் கொடுத்தாங்க, அதை நீங்க வந்து நிறுத்திட்டீங்க. தாலிக்கு தங்கம் இதை நிறுத்திட்டீங்க அப்படின்னா பல நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்க நிறுத்திட்டீங்க. இன்னைக்கு அம்மா உணவு உட்பட நிறைய இடத்த வந்து சார் நீங்க இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, இதை வந்து நிறுத்திட்டீங்கன்றது அதிமுக பிரதான குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க இல்ல சார் ஒரு விஷயம், அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல இருந்த நிதிநிலையம் எல்லாம் வந்து அறிக்கை கஜானா காலி பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க சார். அடுத்த ஒரு ஆட்சி அதை சரி செஞ்சு மறுபடியும் மக்களுக்கான தேவைகளை அவங்க முன்னெடுக்கும் போது கொண்டு வராங்க. படிப்படியா தான் செய்ய முடியும். எதையுமே சுத்தமா ஒண்ணுமே இல்லைன்னு போது என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் தொடச்சிட்டு போயிட்டீங்க அதிமுக ஆட்சியில. அதை நாங்க மறுபடியும் சரி செஞ்சுல கொண்டு வரோம். 4.5 லட்சம் கோடி ரூபாய் தான் வந்து கடனே அம்மா அவர்கள் இருந்தது. அப்புறம் எடப்பாடி அவர்கள் அந்த 10 ஆண்டு கால காட்சியில இன்னைக்கு வந்து 9.5 லட்சம் 9.60 லட்சம். ஏதாவது ஒரு வந்து நீங்க வந்து அதுக்கான ஒரு அடிப்படையா நீங்க வந்து தொழிலாம் வந்து தொடங்கிறதுக்கான ஏதாவது ஒரு தொழிற்சாலை வந்திருக்கா, ஏதாவது ஒரு அடிப்படை வந்திருக்கா, வசதி வந்திருக்கான்னு கேள்வி கேட்கறாங்கல்ல. 4 லட்சம் கோடி என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. 5 லட்சம் கோடி என்ன பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. அதுதாங்க மக்கள் நல திட்டங்கள் எவ்வளவு கொண்டு வந்திருக்கோம். நாங்க புதுசா திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். மக்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் மக்களுக்கு ஃப்ரீ குடுத்தீங்க. வேற என்ன பண்ணீங்க பெருசா அப்படின்றத என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க? என்ன பண்ணாங்க சார்? அதிமுக ஆட்சியில என்ன பண்ணாங்க? அதிமுக ஆட்சியில தேர்தல்ல மேனிபெஸ்டோல அம்மா சொல்றாங்க அனைத்து பள்ளி மாணவர்கள் லேப்டாப் வழங்கப்படும் சொல்றாங்க. கேளுங்க, சொன்ன உடனே ஆட்சிக்கு நம்ம ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த உடனே அப்போது இருக்கக்கூடிய நம்ம சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு அம்மாட்ட கூப்பிடுறாங்க. அம்மா கூப்பிட்டு இந்த திட்டத்தை அமல்படுத்தும் சொல்றாங்க. அப்ப சீஃப் செக்ரட்டரி சொல்றாரு, அம்மா இந்த லேப்டாப் இன்னைக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல 1 லட்ச ரூபா அந்த லேப்டாப், நம்ம வந்து 1 லட்ச ரூபா லேப்டாப் கொடுத்தோம்னா 50 லட்சம் லேப்டாப் கொடுக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லா பள்ளி மாணவர்களுக்கு. இது சாத்தியம் இல்லைன்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேப் கொடுத்துடலாம்னு சொல்றாங்க. அம்மா கிட்ட சொல்றாரு. யார் சொல்றாங்க? ஹோம் செக்ரட்டரி சொல்றாரு. அதுக்கு அம்மா சொல்றாங்க, இல்ல 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 என் பள்ளி மாணவர்களையும் குழந்தைகளுக்கு நான் சொன்னதை நிறைவேற்றி தீருவேன் அப்படின்னு சொல்லி எந்த பிரச்சனையும் முடிஞ்சு எவ்வளவு சிக்கலுக்கு நடுவுல அத்தனை பள்ளி மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுத்த ஒரே அரசு அதிமுக அரசு தான். அதே போல இவர் சொல்றாரு 7.5 இந்த கடன்களுக்கு எல்லாமே மூல காரணம் நீங்க கொடுத்த அந்த ஃப்ரீ ஸ்கீம் தான் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல குற்றச்சாட்டு இருக்கிறாங்க சார். ஃப்ரீ கொடுத்து இந்த கஜானா காலியாகிறதுக்கு இவங்க தான். அதுக்கு வந்து ஒரு தொழிலை வந்து ஏதாவது வளர்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு இதுவா வேலை வாய்ப்புகளை உருவாக்கிருக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ஃப்ரீன்னு கொடுத்து கடன் வந்து அதிகமான காரணமே வந்து இதுதான். தேர்தலுக்காக ஜெயிக்கணும்ன்றதுக்காக இந்த ஃப்ரீ கொடுத்து நீங்க பண்ணி கிராமத்துல இருக்கவங்களுக்கு ஆடு கொடுக்குறான். ஆடு கொடுத்தோம், அது தெரியும் உங்களுக்கு. அம்மா ஆட்சியில் ஆடு கொடுத்தோம், மாடு கொடுத்தோம். அதெல்லாம் வந்து ஒரு விவசாயம் அவங்களுடைய சிறு தொழில ஆரம்பிச்சு அவங்க பெருசா லாபம் கொடுக்கலாம். இதுல மாதிரி சிறு தொழில் பண்ணிதான் இருக்கும். எல்லாமே நீங்க சொல்லிட முடியாது. அதிமுக எல்லாமே இலவசமா கொடுத்த வேண்டேன். இந்த சிறு இதெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு குடும்ப தலைவர் சார் எதுவுமே கிடையாது. கொண்டு வரும்போது மாற்று அரசு வரும்போது நல்ல திட்டங்கள் அரசியல் திட்டங்களை கொண்டு வரும். சரி, அம்மா உணவு சில இடத்துல இன்னும் செயல்பட்டு தானே இருக்கு. எங்க இருக்கு? செயல்பட்டு தானே இருக்கு. அப்புறம் நாங்க ஒட்டுமொத்தமா முடியலையே முடியல. இன்னைக்கு கூட வந்து மரணங்க வரைக்கும் எல்லாத்தையுமே ஐயா வந்து இல்லைன்னு சொல்லல. ஆனா சில நல்ல திட்டங்களான இந்த ஆடு மாடு கொடுக்கறதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு ஏற்றதுன்னு அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கறாங்க. எடப்பாடி ஆட்சியில கொடுப்பாங்க. நிதி எங்க இருக்குது? இப்ப கூட 2000 கோடி கேக்குறோம். அவங்க வந்து திருப்பி அனுப்புறாங்க, தரமாட்டேன்றாங்க. நாங்க வந்து 1000 ரூபாய்னா கூட 15,000 கோடி ஆகுது. 15,000 கோடி ஆகுது. 1000 ரூபாய் ஒரு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அப்ப இது எங்க இருந்து நாங்க கொடுக்க முடியும்? சார் நான் சொல்றேன், இந்தி வந்து மும்மொழி கொள்கை எடுக்கிறாங்க. எதுக்காக எடுக்கிறாங்க மும்மொழி கொள்கை? இந்த டாஸ்மாக் கொள்கை மாதிரி வைக்கணும். மும்மொழி கொள்கை எடுக்க காரணமே அதுதான். வேற இந்த மும்மொழி கொள்கை தெரியல. மறுசீராய்வு தொகுதி பாராளுமன்ற தொகுதி 2023 தான் அது நடக்க போகுது. 40 இருக்கிற பார்லிமெண்ட் 30 குறைச்சா பிஜேபி ஒத்துப்பாங்களா? இங்க இருக்க தமிழ்நாடு பிஜேபி ஒத்துப்பாங்களா? சொல்லுங்க. யாருமே தயாரா இல்ல. கட்டாயம் அவங்க ஒத்துக்குவாங்க. விட்டு கொடுக்க தயாரா இல்ல. திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் யாருமே 40 தொகுதின்றது அதிமுக ஒத்துக்க மாட்டாங்கன்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா பிஜேபி கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. கிடையாது. எந்த தமிழக அரசும் சொல்றாங்க சார். எந்த தமிழ்நாட்டு கட்சி அரசும் அது உடனே பண்ணிட முடியாதுல்ல சார். 4 வருடங்கள் கடந்து போச்சு சார். இன்னும் 6 மாதத்துல தேர்தல் இருக்கு சார். நாங்க எங்க அண்ணா எடப்பாடி ஆட்சியில 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். இந்தியாவில் எங்குமே இல்ல. அந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்துல, எங்க அண்ணா ஆட்சி காலத்துல 11 மருத்துவக் கல்லூரி இந்தியாவில எங்குமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு வந்தோம். நீங்க என்ன செஞ்சீங்க?
4.5 லட்சம் முடிஞ்சு 4 அடிப்படை மாசம் கட்டமைப்பு தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேரறிஞர் அண்ணா, அதுக்கு அடுத்து வந்த டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞரை கொண்டு வந்த ஸ்கீம்ல தான் தமிழ்நாடு இன்னைக்கு வந்து எழுந்து நிக்குது. இத்தகைய கட்டமைப்புகளை எங்க கொண்டு வந்தாரு சார்? அவரு என்ன கொண்டு வரல சொல்லுங்க. இந்த இது கொண்டு வரல சார். கொண்டு வந்தா நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க. எத்தனை சொல்லுங்க. ஆனா ஒரு செங்கலை தூக்கிக்கிறீங்க. எங்களுக்கு நீட்டு ரகசியம் தெரியும். நீங்க நீட்டு ரகசியம் எங்க போச்சு? சட்டசபையில் இதே முதலமைச்சர் சொல்றாரு, எங்களால நீட்டை ரத்து செய்யப்படாது, எங்களுக்கு அது அதிகாரம் இல்லை. அப்பயே அதை அன்னைக்கு சொன்னீங்க. அதிமுக இருந்தாலும் அதை நீட்டை கொண்டு ரத்து செய்யற அதிகாரம் சொல்லலையே. நீட்டை நாங்க ரத்து, அதாவது இந்தியா வந்து பெடரல் கண்ட்ரி, அதோட உச்சபட்ச அதிகாரங்கள்லாம் ஒன்றிய அரசு தான், மாநில அரசு கிடையாது. பாஜகவே நினைச்சாலும் முடியாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. அப்போ இருக்கும்போது ஏன் வந்து முதல் கையெழுத்து போடுவீங்கன்னு சொன்னீங்க. அது ஏன் சொன்னாங்க? நாங்க கட்டாயம் முயற்சி பண்ணுவோம்னு சொன்னோம். பூரண மதுவிலக்கு கொண்டு வர சொன்னாங்க. பூரண மதுவிலக்கு கொண்டு வர நீங்க கொண்டு வர வேண்டியதானே. ஆட்சியில அதிமுக ஆட்சியில டாஸ்மாக் மூடிட்டாங்களா? இல்ல, தேர்தலுக்கு நாங்க சொல்லலையே. தேர்தலுக்கு நீங்க சொன்னீங்க. படிப்படியா குறைச்சிருக்கோம் இல்லையா? எங்க குறைச்சிருக்கோம்? இந்த 5432 கடையில எத்தனை கடைகள் க்ளோஸ் ஆயிருக்காங்க? எப்ப சார் க்ளோஸ் பண்ணாங்க? மக்களுக்கு தெரியும் சார். திராவிட முன்னேற்ற எப்படி க்ளோஸ் பண்ணா? உயிரினத்தை நாடி ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. எதுக்காக தொடரப்பட்டதுன்னா, எல்லாமே ஹைவேஸ்ல இருந்த கடைங்க, ஹைவேஸ்ல இருந்த கடைகள்ல பொதுநல நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, விபத்து நடக்குது, அதனால உயிரினோட பில் ஒண்ணு போட்டாங்க. அந்த பில்லை பேஸ் பண்ணி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுச்சு, ஹைவேஸ்ல இருக்க கடைங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. அதனாலதான் க்ளோஸ் பண்ணாங்க. மத்தபடியே எந்த கடையும் குறைக்கல, எங்கேயும் நடக்கல. இது வந்து அப்பட்டமான பொய். இது அப்பட்டமான பொய். இப்ப சட்டம் ஒழுங்குக்கு போயிடுவோம். சட்டம் ஒழுங்கா இருந்தாலும் சரி, ஊழலா இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து 2 கட்சியும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைத்தது இல்லை அப்படின்னு சொல்லிதான் அதிமுக தலைவர் இபிஎஸ் அவர்கள் வச்சாரு. அப்படின்னா உங்க ஆட்சி ஒழுங்கா அப்படின்னு சொல்லி அங்க கேக்குறாரு. இங்க வந்து இந்த கேள்வி வருது. ஆனா எப்படி பார்த்தாலும் வந்து இந்த ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு. இபிஎஸ் அவர்களுடைய குற்றச்சாட்டை. ஆமா சார், நாங்க சொல்றோம். என்ன சொல்றோம்? இதே டாஸ்மார்க்காக நீங்க இப்ப வீட்டுல வந்து கருப்புக்கு சட்டையை போட்டுக்கிட்டு துண்டு பேட்ச் உங்க வீட்டுக்கு நின்னீங்க. இதே முதலமைச்சர் அவர் வீட்டு ஆழ்வார்பட்ட வாசல்ல விஜய் கட்டி நின்றார். எல்லா மந்திரிகளும் நின்னாங்க. இன்னைக்கு இருக்க மந்திரி அனைத்து மந்திரிகளும் அவங்க வீட்டுல நின்னாங்க. எங்க அண்ணன் எடப்பாடி ஆட்சியா இருக்கும் போது எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தாரு. இன்னைக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா? ஒரு கண்டன பேரணி நடத்த முடியுமா? இத மக்களுக்கு தெரியும். நாங்க பர்மிஷன் கொடுக்குறோமா இல்லையா? திமுக ஆட்சி போராடக்கூடிய இயக்கங்களுக்கு ஒரு லேண்ட் இஷ்யூ ஆச்சுன்னா யார் பாக்குறது? லேண்ட் இஷ்யூ யார் பாக்குறது? அந்த பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டி, அந்த பொண்ணு வன்கொடுமையா இருக்கு, அதோட எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு. இதுக்காகலாம் வந்து ஒரு போராட்டம் பண்றாங்க. எங்கோ ஒரு சிறிய தவறு நடக்கும் போது நாம வந்து எல்லா ஒட்டுமொத்த அரசியல் குறை சொல்லக்கூடாது. அரசு எந்திரம் என்பது 3 பெண்கள் வந்து வன்கொடுமை செய்யப்படுவது வந்து உங்களுக்கு எங்கோ ஒண்ணா இல்ல. நான் அதை சொல்லல. நான் அந்த விஷயத்த சொல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் சொன்னீங்க இல்லையா? அதுல வந்து யாரோ ஒரு காவலர் வந்து ஒரு சிறிய தவறு செஞ்சிருக்கலாம். அது தவறா கூட இருக்கலாம். நாங்க அதை அட்மிட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்காக ஒட்டுமொத்த ஆட்சி அதிகார நிர்வாகத்தை நீங்க குறை சொல்லுவீங்களா சார்? தஞ்சாவூர் ஒரு காவல்துறை எடுக்கல, ரிமாண்ட் பண்ணிருக்கோம். வேற என்ன செய்யணும்? எங்க இல்லையா? அதாவது காவல்துறை விசாரிச்சுதான் நடவடிக்கை விசாரணை பண்ண குற்றவாளி சார் அவரு. ஆமா, அதுதான் சார். அவரு தேடி கண்டுபிடிச்சா திமுக என்ன பொறுப்புல இருக்காரு சார்? அவர் திமுக பொறுப்புல இல்ல. அவரு இல்ல அவர் வந்து திமுக நிர்வாகிகளோட முதலமைச்சரை சொல்றாரு சார். முதலமைச்சரை சொல்றாரு. அதுதான் சார், அனுதாபி சாயல் சொல்லிட்டாரு. அவரே வந்து சட்டமன்றத்துல அனுதாபி அங்கே இருக்காரு. ஹிஸ்டரி சீட்டு குற்றவாளி. அவரை வந்து குற்றம் செஞ்சாரா இல்லையான்னு உடனே கண்டுபிடிக்க வேண்டியது யாரோட? ஏன் பண்ணல? எல்லாரும் அதிமுக போராட்டத்துக்கு யார் அந்த சாரணி கேட்க வேண்டியதா இருக்கு. பாஜக தலைவர் சாட்டையில அடிச்சுக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடுத்து நானா அப்படின்னு சொல்லி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பராகத்துக்கு நிக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய இழுக்குதானே ஆகுது. அதுக்கு வந்து சார் முதலமைச்சர் மட்டும் பொறுப்பேற்றுக்க முடியாது. காவல்துறை வந்து அவர் கண்ட்ரோல்ல இருந்தாலும் யாரோ ஒரு காவலர் வீக் செஞ்சிருக்கலாம். அதுக்காக வந்து நடந்த தவிர நாங்க சரி செய்யதான் முடியுமே தவிர நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு வந்து எப்படி முடியும்? இல்ல, சட்ட ஒழுங்கு கையில யாரும் செஞ்சாரு. எப்படி சட்ட ஒழுங்கு யார் கையில வச்சிருக்காங்க சார்? அது வந்து யாரோ ஒரு காவலர் தவறு செஞ்சார். காவல்துறை யார் கையில இருக்கு? இதுதாங்க நான் சொல்ல வரேன். மேலதிகாரிகள் எல்லாம் விசாரிச்சு உடனே இது பண்ணிட்டாங்க. நடவடிக்கை எடுத்துட்டாங்க. எஸ்ஐடி வரைக்கும் போயிடுச்சு. ஹைகோர்ட் நேரம் எடுக்குது. இந்த அண்ணா நகர் வழக்கு எடுத்துக்கோங்க. அண்ணா நகர் பாலியல் சிறுமி வன்கொடுமை எடுத்துக்கோங்க. அது எங்க போச்சு?
அது அதிமுக வட்ட செயலாளர் ஒருத்தர் அதிமுகவை யார் வேணா இருக்கட்டும். நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல, சரிமான் பண்ணிருக்காங்கல்ல. காவல் நிலையத்துல அந்த பெண்கள் அந்த அவங்க மேலேயே வந்து பிரச்சனை ஆகி ஹைகோர்ட் பார்த்து அவங்க அந்த வீடியோ சமூக வலைதளத்தை வந்து அதுக்கப்புறம் கையில எடுத்துருக்கு. ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ரிப்போர்ட் இருந்தாதான் எஃப்ஐஆர் போடுவாங்க. உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனா அது விசாரணை போட்டாங்க. அப்ப உயரதிகாரிகள் தலையிட்டு செஞ்சால இன்னும் யாரு என்ன விசாரிட்டு போடுவாங்க. சொன்ன உடனே இவர் தூக்கி அலிகேட் பண்ண உடனே அவர் தூக்கி போட்டுருவாங்களா? சார் அட்லீஸ்ட் ஒரு எஃப்ஐஆர் வன்கொடுமைக்கு ஒரு பெண் வச்சிருக்கு, வந்ததுக்கு ஒரு சிஎஸ்ஆர் போட்டு விசாரிக்காத அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா? அது ஹைகோர்ட்டோட வழிகாட்டுதல் படி முன்னாடி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணலன்னா இதுதான் தமிழகம் முழுவதும் இருக்குன்றத குற்றச்சாட்டு தானே வைக்கிறாங்க. இது நீங்க தமிழகம் முழுவதும் எப்படி சொல்லுவீங்க சார்? நான் சொல்றேன், எடுத்துக்காட்டு ஏதோ ஒண்ணு ரெண்டு எங்கேயாவது தஞ்சாவூர்ல சார் நான் இல்லன்னு சொல்றேன். அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குள்ள இதேதான் நடக்குது. சென்னையை ஆட்சியை சொன்னா எப்படி சார்? சென்னையை விட்டுருங்க, தஞ்சாவூர்ல ஒரத்த நாட்டுல ஒரு அரசு பள்ளியில இவ்வளவு பெரிய அரசியந்திரத்துல எங்கோ தவறு நடக்கும், அதை கட்டிப்பிடிச்சு கண்டிப்பா தண்டிக்கிறாங்க. நீதிமன்றம் தண்டனை கொடுக்குது. இந்த ஆட்சி வந்து சட்டத்துக்கு படி அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து அவங்களை தண்டிக்கிறாங்க. எல்லா வழக்குக்கும் நீதிமன்றம் சொன்னா அவங்க எதுக்கு சார் காவல்துறை தாமதமா பண்ணுது? அது இல்லாம ஒரு பெண் காவலருக்கு ஆமா அதுதானே நீ ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதுதான் சார் இங்க வலசவாகத்தை ஒரு கூட்டம் நடத்துறாங்க, பெண் காவலர் மேல வன்கொடுமை செய்யப்படுது. அந்த அம்மா வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு பேரும் உடனே ரிமாண்ட் பண்றாங்க இல்லையா? எங்க செய்தீங்க? கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க. அந்த ரெண்டு நபர்களையும் மீண்டும் கைது செஞ்சு பண்ணிருக்காங்க. கைதெல்லாம் செய்யவில்லை, கைதே செய்யவில்லை, கைதெல்லாம் பண்ணல, நாங்க ரிமாண்ட் பண்ணல. ஏன் சம்பந்தப்பட்டவங்கள நாங்க வந்து இதான் பண்ணிட்டாங்க. நாங்க செய்யல, எங்களுக்கு அது அவசியம் இல்லை. மேலெடுத்து அழுத்தம் காரணம் வகையில மேலெடுத்து அழுத்தம். ஆமா, அடுத்து இங்க ஒரு தாமரத்துல ஒரு பெண் காவலர் நடந்து போறாங்க, செயின் நடத்துறாங்க. ஒரு காவலருக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் போது மற்ற பெண்களை யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி நீங்க வந்து பேசுறீங்கன்னா நாங்க வந்து அதுக்கப்புறம் மணிப்பூர்ல எடுக்க வேண்டியது இருக்கோம், இருக்கோம், எங்க வேணா நாங்க எடுக்கிறோம். அப்படிங்கிற நீங்க ஆட்சியை குறை சொல்றதை விட சார் யதார்த்தமா இருங்க சார். பெண் காவலர் செயின் அடிச்சும் போது திட்டமிட்டு நாங்க வந்து திமுக வந்து சிஎம் பாத்துட்டு பாரா என்ன சார் நியாயம்? அவருக்கு காவல்துறை அதிகாரி பாக்கணும். அதிமுக ஆட்சியில எத்தனையோ நடந்திருக்கு அந்த மாதிரிலாம். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? சரி சார், நான் என்ன சொல்றேன் சார், 2000 எந்த அரசா இருந்தாலும் மக்களுக்கான அரசா தான் உருவாகுது. அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், மக்களை ஆள்வதுதான் அவங்களுடைய பணி. மக்களுக்கு தேவையானது செய்யறது அவங்களுடைய பணி. ஈட்டலும் இயற்றலும் காத்தலும் வல்லது வகுத்தது அரசு. இதுதான் குரல். இந்த நெறிப்படிதான் அரசு அமைக்கப்படுது. அந்த மக்களுக்கு அந்த நேரத்துல அவங்களால வந்து பார்க்க முடியலனாலும் உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது என்ன நடவடிக்கை எடுக்கல சார்? 2020 டிசம்பர் மாசம் தஞ்சாவூர்ல ஒரத்த நாடு என்ற கிராமத்துல ஒரு பள்ளியில 46 மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க, கேள்விப்பட்டங்க. அந்த இது விஷயத்துல ஒரு மாணவி 190 சைல்ட் ஹெல்ப்லைனுக்கு போன் பண்றாங்க. அந்த ஹெல்ப்லைனை பேஸ் பண்ணி அங்க இருந்து ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அமைச்சு அங்க போன உடனே எல்லா மாணவிகளுக்கும் ஒரு ஒயிட் ஷீட் கொடுக்குறாங்க. யாருன்னு பேசல, ஒயிட் ஷீட் கொடுக்குறாங்க. அந்த ஒயிட் ஷீட்ல யாரால பாதிக்கப்பட்டீங்க எழுதிட்டு சொல்றாங்க. எல்லாரும் ஒரே பேர் எழுதுறாங்க, முத்து கிருஷ்ணன்ற வந்து கணிதாசிரியர் பேர் எழுதுறாங்க. 2023 25 கிட்டத்தட்ட 6 மாதம் ஓடி போச்சு. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அந்த ஆசிரியர் ஒரு எஃப்ஐஆர் உண்டா? கிடையாது. இல்ல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? கிடையாது. இதான் திமுக அரசோட நிலைமை. இது வந்து சார் குற்றச்சாட்டு வந்து சொல்றாங்கன்னா ஆதாரத்தை கண்டிப்பா எடுப்பாங்க. எப்படி சார் எடுக்காம இருப்பாங்க? ஒரு அரசு எப்படி சார் அந்த மாதிரி செய்யாம இருக்க முடியும்? ஜனவரில இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து மார்ச் மாசம் பாதி அதுக்குள்ள ஒரு 100 சில்லற கேஸ் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை இருக்குன்றது நீங்களே இது வரைக்கும் வரலாறு காணாது அப்படின்றாங்க சார். ஒரு சராசரியா 3 வழக்கு ஒரு நாளைக்கு பதிவாகுது சார். காவல்துறைக்கும் எல்லா வேலையும் இருக்குது. யார் பாதிக்கப்பட்டா காவல்துறை போய் நிற்கும். அவங்க சட்டப்படி தண்டிக்கப்படுவாங்க. இது நீங்க வந்து நீங்க பத்திரிகையாளரா பேசுறீங்க, நீங்க வந்து அரசியல் பிரமுகரா பேசுறீங்க. நீங்க வந்து அதுதான் சார் சொல்றேன். நீங்க வந்து அவங்க சொல்ற குற்றச்சாட்டை நீங்க சொல்றீங்க. எதிர்கட்சினா குற்றச்சாட்டு சொல்றதா அரசியல் வேண்டி. அரசியல் எதிர்த்து அரசியல் பண்றதே குற்றச்சாட்டு சொல்றதானே. ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதிமுக ஆட்சியில எந்த அவலமே நடக்கல இந்த நாட்டுல. ஏங்க சொல்லுங்க. அதுதான் சார். ஏங்க நீங்க அதுக்கு தான் நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தோமே. நீங்க எந்த அனுமதி கொடுத்தீங்க? மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்காக நீங்க வந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னா நாங்க வந்து கைது பண்றோம். கைது பண்ணி நாங்க சிறை அனுப்பல சார். அதாவது
சுகாந்திரம் இருக்கு, ஜட்ஜி கிட்ட போறப்ப கோர்ட் எல்லாம் அது அடுத்த விஷயம். இங்கெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதியே கிடையாது. ஆனா நீங்க மொத்தம் மும்மொழிக்குன்னா மறுநாளே போய் நின்னுக்கிறீங்க. அவங்களே யார் சார் அனுமதி? அங்க போறீங்க, மறுசீராய்வுனா உடனே போயிருங்க, ஆளுநர் இருக்கா உடனே போய் ஒரு அனுமதி. எங்க உங்களுக்கு அனுமதி? உங்களுக்கு மட்டும் அனுமதி கிடைக்குது, எதிர்கட்சிக்கு அனுமதி இல்லையா? இல்ல நீங்க சொல்றது நாங்க வந்து அட்மிட் பண்றோம் சார். ஒரு விஷயம் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க நல்லா. ஆட்சியாளர்கள் வந்து யாரும் வந்து இது எதிர்கட்சி வந்து போராடக்கூடாது. இல்ல இல்ல கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது அவசியம் எங்களுக்கு இல்ல. நாங்க வந்து மக்களிடத்துல இன்னும் மேல மேல திமுக வந்து செல்வாக்கு பெருகி கொடுத்தா போதே தவிர குறைஞ்சு போல. அது தேர்தல் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. 2026 மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, சிறப்பான ஆட்சி. அது மக்கள் உணர்வாங்க, மக்கள் வாக்களிப்பாங்க. அந்த நேரம் யார் வெற்றி தோல்வி தேர்தல்ல நீங்க முடியும். 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு மாற்றாந்தாய் மனப்போடு மூலம் நீங்க யோசனை பண்ணாதீங்க. இது வந்து நம்ம அதிமுக ஆளா இருந்தாலும் சரி, அந்த திமுக ஓட்டு போடாத ஆளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். எல்லாருக்குமே முதலமைச்சர் அவர்தான். ஈவன் அண்ணாமலை கண்மூடித்தனமான விமர்சனங்களை வைக்காதீங்க. இந்த அரசு மேல என்ன கண்மூடியா வச்சுட்டாங்க? ஆதாரம் காட்டுங்க சார். ப்ரூஃப், வேர் இஸ் எ ப்ரூஃப்? நீங்க குற்றச்சாட்டு வைங்க, அதுக்கு ஆதாரத்தை நிட்டுங்க. ஆதாரம் இருந்தா நாங்க ஒத்துக்கிறோம். 1996 போட்ட கேஸ்ல ஒரு வருஷம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஊழல்ல இல்லையா? இன்னைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் தானே சார் போட்டாரு. கமிட் ஆகல, எதுவும் போட்ட வழக்கு அதிமுக போடல, ஸ்டாலின் தான் போட்டாரு. நாங்க போடல, அதிமுக அரசு போடல. அதுதான் சார், ஸ்டாலின் போட்டாருன்னா அன்னைக்கு முதலமைச்சரா இருக்கும் போது தப்பு நடந்ததுன்னா நடவடிக்கை போட்டாரு. இல்லன்னு ப்ரூஃப் ஆகி வந்துட்டாரு இல்லையா? நீங்க அதை போட்டு அதே முதலமைச்சர் தான் முதல்ல போய் ஜெயில ஓடி பாக்குறாரு. தெரிஞ்சு போச்சு, நாங்க போய் பாக்குறோம். அவரு அப்பா எதிர்கட்சியா இருக்கும் போது குற்றவாளியா, அவர் கூட இருந்தா நிரபராதியா? என்ன சார் அன்றைக்கு குற்றச்சாட்டு வச்சாங்க, கைது பண்ணாங்க. இப்போ வந்து அவர் நிரபராதி யார் சொல்லணும்? நீதிமன்றம் சொல்லணும். நீதிமன்றம் எப்படி சொல்லலாம்? இவர் தான் அந்த புகாரை கொடுக்கிறாரு. அன்னைக்கு புகார் கொடுக்கிறது யாரு? திமுக அரசு. நிலைப்பாடுகள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கடைசி வரைக்கும் குற்றவாளி கிடையாது இல்லையா சார்? அது நீதிமன்றம் முடிவு பண்ண குற்றவாளியா குற்றவாளி இல்லையா? சார் 234 தொகுதி 234 இங்க இருக்க சாயலாளர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க உறுதியா நீங்க 234 தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பாலான வெற்றியை பெற்று இந்த தமிழகத்துல மீண்டும் தளபதியோட ஆட்சி நிறுவும். 20 தொகுதிகள் வராங்க சார். எழுதி தர 2026 20 தொகுதி. 2022 மிகச்சிறந்த நகைச்சுவையான வார்த்தை இது. ஒரே ஒரு நிமிஷம். அவங்க சொல்றாங்கன்னா கூட்டணி இன்டாக்டா இருக்கு, அந்த கூட்டணி பலம். சரி சரி. இரண்டாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகள் அப்படின்னு பட்டியலிடுறாங்க அந்த பக்கம். சரி. இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஏற்கனவே 3ஆ உடைஞ்சிட்டீங்க. ஒன்னா இருக்கும் போதே யார் சார் கிடையாது. டிடிவி ஒரு பக்கம் இருக்காங்க, சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க, ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய பிரச்சனையே பெரும் சார். செங்கோட்டையன் அண்ணன் தம்பி பிரச்சனை சார், நல்லா புரிஞ்சுங்க. செங்கோட்டையன் வந்து வேற கட்சிக்கு போல, இன்னைக்கு அதிமுக தான் இருக்கிறாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு சட்டசபை வந்து தான் போறாரு. அது போகல. புரியுதுங்களா? சொல்ல அது அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, ஒரு மனக்கசப்பு இருக்கதான் இருக்கும். ஒரு வீட்லயே ஃபேமிலியில அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை இருக்க மாதிரி கண்டிப்பா இருக்கும். அது நாங்க பொதுச்செயலர் வந்து அது தீர்த்துவார். ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பேச வரல சார். திமுக குடும்ப பிரச்சனைகள் உள்ள வரல. அது குடும்ப கட்சி எல்லாருமே தெரியும். எங்க குடும்ப கட்சியில எங்க கட்சியில யாரும் சொல்ற மாதிரி ஒரு மந்திரியோட மகனை கட்டுங்க. இல்ல ஒரு அப்பா முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், ஒதுமுடி துறை அமைச்சர் இருப்பாரு துரைமுருகன், அவர் பையன் எம்பி. பொன்முடி இருப்பாரு, அவர் பையன் எம்பி இருப்பாரு. எல்லா அதிமுக காட்டுங்க. அதிமுக ஜெயக்குமார் பையன் மட்டும் தான் இருப்பாரு. அண்ணா ஜெயக்குமாரோட பையன் இருக்காரு. அதுவும் அம்மா இருக்கும். அதாவது சார் அமைச்சரவை அதிகாரத்துல வந்து தொழில் ரீதியான அதிகாரத்தை ஏற்பட்டுடுவாங்க. யாரு அப்பா அமைச்சரா இருப்பார், உள்ள தொழில்துறையில ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல வாரிசுக்கு இடம் இல்ல சொல்லிட்டாரு பொதுச்செயலர். ஒரே அரசியல் இடம் இல்ல, தொழில்துறையில வச்சுக்குவாங்க. பிசினஸ் ரீதியா பையனை சப்போர்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. குடும்ப கட்சி சார். திமுக குடும்ப கட்சி எல்லாம் இருந்துட்டு போட்டாங்க. யார் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காரு வழிமேல வச்சு எடப்பாடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சார். எங்களுக்கு நாங்க வந்து யாரும் எதுவும் இல்ல. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படியே அமோகமா கூட்டணி பலம் இன்னைக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. சார் 2011 சார் 2011 தான் சார் இதோட வலுவான கூட்டணி அமைத்தார் திமுக. திராவிட முன்னேற்ற இதோட வலுவான கூட்டணி அமைச்சாங்க. அம்மா தனியா நின்னுதான் ஜெயிச்சாங்க. புரியுதா? அதனால இன்னைக்கு வர சூழ்நிலை 2026 எங்க பொதுச் செயலர் வலுவான கூட்டணி அமைப்பார். மக்கள் ஓட்டு போடணும், அமைப்பார். ஆட்சியை கைப்பற்றுவோம். அம்மா வழியில் வந்தாங்க எடப்பாடியாரு. அம்மா வழியில் வந்தவர் எடப்பாடி. கலைஞர் அவருடைய மகன் ஸ்டாலின்.
அதுதான் சார் அவங்களுக்கு ஏங்க, இருந்த எடப்பாடியார் ஒரு சிலோமலையா தனியா நீங்க ஜெயிப்போம்னு ஏன் சொல்ல முடியல அப்படின்னு கேள்வி கேட்கறேன். பாஜக கொண்டு வர அத்தனை தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை ஆதரித்தவர்கள் திரு எடப்பாடி அவர்கள். ஏங்க அதுக்கு யார் முதல்ல கேட்கப்பட்டது? அதுதான் சார் இப்ப அவங்க கேக்குற கேள்வியே இதுதான். அன்னைக்கு அம்மா அவர்கள் யாரும் இல்லைனாலும் தைரியமா வந்து நம்ம வந்து எடுப்போம் அப்படின்னு கண்டிப்பா தனியா நின்னாங்க. அந்த தைரியம் எடப்பாடி அவர்களுக்கு ஏன் இல்லை? மோடியா லேடியா கேட்டாங்க. அந்த தைரியம் இருக்கா திரு எடப்பாடி அவர்களுக்கு இருக்கா? 2027 பாராளுமன்ற எலெக்ஷனை தனியா தான் சந்திச்சோம். ஒண்ணும் இல்லையே, கூட்டணி கட்சி வர தேர்தலில் தனியா தான் சந்திக்கிறோம். நாங்க வந்து வர இந்த தேர்தலில் கட்சி தனியா வரும், அந்த கட்சி வரும் யாரையும் எதிர்பார்க்கல. வந்தால் அணைத்துக் கொள்வோம். வரலையா அதுக்காக நாங்க பயந்து ஒதுங்குறதுலாம் கிடையாது. ரெடி. நாங்க எங்க பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு, கூட்டணி விஷயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். வலுவான கூட்டணி அமைப்பார். 2020 ஆட்சியை கைப்பற்றும். இது வந்து வெற்றி நிச்சயம். எங்கள் பக்கம் தான் வெற்றி. ஓகே சார். இறுதியா உங்ககிட்ட ஒரு 7 கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த 4 ஆண்டு ஆட்சியை அதிமுக ஒரு கோரியா என்ன பார்க்கறது ஒரு 1 மினிட்ல சொல்ல முடியுமா? அவங்களால ஊழல் ஆட்சி. மார்க் என்ன கொடுத்துருக்கீங்க? என்ன கொடுக்குற? 0 தான். ஜீரோ. இல்ல மதிப்பே இல்லையா? 0 தான். என்ன அவர் செஞ்சிட்டாரு பிள்ளைக்கு? நான் பிள்ளை என்ன சொன்னாரு? எடப்பாடியார் என்ன சார் செஞ்சாரு? எடப்பாடியார் என்ன செஞ்சாரு? எடப்பாடியா சொல்லலாம். 5 ஆண்டு காலம் என்ன செஞ்சாரு? இதுக்கு சொல்லுங்க. ஜீரோன்றது ஒரு காரணம். சரி, என்ன செஞ்சாங்க? ஏதாவது ஒரு திட்டம் அவங்களுக்கு வந்திருக்கா சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி காலை உணவு கொடுக்குறாரு. காலை உணவு மாணவர்களுக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய், வீட்டு பெண்களுக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய், எல்லா பெண்களுக்கும் ஒரு 8000 முடிச்சிட்டீங்க நீங்க. இது வருஷத்துக்கு எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாங்க. நாங்க வந்துக்கிறோங்க எல்லா பள்ளி இது அரசியல் இப்படி எல்லாம் விமர்சனம் அரசியல் கொடுத்தோம். இந்த விமர்சனங்களை கடுமையாக கண்டிக்கிறோம். அனைத்து மகளிரையும் சொன்னீங்க. உண்மையாக கண்டிக்கிறோம். அனைத்து மகளிர் நீங்க கொடுக்குறீங்களா? 50% கவர் பண்ணல சார். 50% நீங்க கவர் பண்ணல. 1000 ரூபாய் நகை கடன் தள்ளுபடி. நீங்க எத்தனை பேர் நகை கடன் தள்ளுபடி ஆச்சு? இது அத்தனை பொய்யான கல்வி கடன் ரத்து. நீங்க எத்தனை பேரே கல்வி கடன் ரத்து? வீட்டு பாஜக வரி ஏத்த மாட்டேன். நீங்க வீட்டு வரி ஏத்தியா? 3 முறை ஏத்திருக்கீங்க. கரண்ட் அதிமுக எல்லாம் இருக்க விலைவாசி குறைச்சிட்டே வந்தது. எடப்பாடியார் அனைத்தையும் குறைத்து விட்டார். சார் நான் என்ன சொல்றேன், கொரோனா காலத்துல பொங்கலுக்கு அண்ணன் எடப்பாடியார் 2000 கொடுத்தாரு. இதே முதலை கொடுத்தாரு. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. அவருக்கு தெரியும் சார், அடுத்த அதிமுக வராதுன்னு தெரியும். அவர் இதே அதனாலதான் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. 5000 கொடுக்க விட்டாரு. எவ்வளவு கொடுத்தாரு போன பொங்கலுக்கு? அதுதான் சார் வந்தோடனே பொங்கலுக்கு 1000 ரூபாய். சரிங்க, ஒரு தடவை கொடுத்தா போதுமா? எடப்பாடி இருக்கும்போது 2-3 தடவை கன்சல்டே கொடுத்தாரு. இருக்கிறத மொத்தமா தொலைச்சிட்டு போயிட்டீங்களா? அப்புறம் நாங்க போன பொங்கலுக்கு எவ்வளவு கொடுத்தாரு? உங்களால கடனுக்கு வட்டி கட்டுறாங்க. ஏங்க கடன் நாங்க வாங்கின கடன் நீங்க 9 லட்சம் கோடியில கடன் வாங்கி வச்சிருக்காங்க. 4 லட்சம் கோடிக்கு வருஷம் வட்டி கட்டணும். நாங்க 4 லட்சம் கோடி வாங்கினா இன்னைக்கு 9 லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்காங்க இவங்க இந்த 4 ஆண்டு காலத்துல. அதுதான் சார் அந்த வட்டி கட்டி குட்டி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. உங்களுக்கே தெரியுது. அதுதான் சார் குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு 1000 சொல்லலாம் சார். அதுதான் நடைமுறையில சொல்லலாம். நடைமுறையில இருக்கு எல்லாம் தெரியும். வேர் இஸ் யுவர் ப்ரூஃப்? கடைசி இது அவருக்கு கொடுத்த அந்த 1 நிமிடம் உங்களுக்கு நான் தரேன். நீங்க இந்த திமுக ஆட்சியை உங்க ஜனநாயக கட்சி எவ்வளவு மார்க் போடுவீங்க? சார் 100க்கு 100 போடுவோம் சார். நாங்க 100க்கு 100 கட்டாயம். என்ன காரணம் சார்? பொற்கால ஆட்சி சார் இது. 10 ஆண்டு காலம் எடப்பாடி அதிமுக ஆட்சி, அந்த 5 ஆண்டு காலம் எடப்பாடியோட ஆட்சி எப்படி இருந்தது மக்களுக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான அத்தனை திட்டங்களுக்கும் மத்திய அரசு கொண்டு வந்த, ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு மக்களுக்கு எதிரான திட்டங்கள், அந்த திட்டங்கள் அத்தனைக்கும் ஆதரவு கொடுத்தவங்க அதிமுக. இன்னைக்கு வந்து சிறுபான்மைக்கு கூட அவங்க வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க. சிறுபான்மை மக்கள் ஆதரவு வேணுன்றதுக்காக. இதை நீங்க அப்போ ஆட்சியில இருக்கும்போது, அதிகாரத்தில் இருக்கும்போது செஞ்சிருக்கலாம். இது தொடர்ந்து மக்களுக்கும் இந்த மண்ணிற்கும் எதிரான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தவர் எடப்பாடியார் அவர்கள். அப்படிப்பட்ட அதிமுக பொதுச்செயலாளர் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய மக்கள் அனுமதிப்பாங்கன்னு நான் நம்பலங்க. ஒருத்தருந்து பாப்போம் சார். காலம் முடிவு செய்யும். காலமும் களமும் முடிவு செய்ய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். சரி சார், உங்களுடைய 2 பேருடைய நல்ல எண்ணங்கள் ஈடேற நம்மளுடைய டிஎன் டிஜிட்டல் 24 வந்து வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.